வேதாகமத்தில் உள்ள சப்பரலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவளாக தான் இருந்தார்கள். அவருடைய நிலங்கள் சொத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. நிலங்கள் வீடுகள் இருந்தவர்கள் தங்கள் தங்கள் நிலங்களை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த அனனியாவும் சப்பீராலும் தனக்கென்று இருந்த நிலத்தை விற்று ஒரு கிரயத்தை எடுத்து வஞ்சித்து வீட்டிலே வைத்துவிட்டு மீதத்தை அந்த அப்போஸ்தலர் பேரிடத்தில் வந்து கொடுத்தார்கள். உடனே அப்போஸ்தலர் பேதுரு இந்த அந்நியனிடத்தில் கேட்டார், இவ்வளவு தான் விற்றீர்களா என்று கேட்டார். உடனே இவரும் ஆமாம் என்றார். நீ ஏன் பரிசுத்த சோதிப்பதற்கு உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று சொன்னவுடன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த அனனியா அந்த இடத்துல ஜீவனை விட்டு மரித்து போனார். இந்த அனனியா இறந்தது அறியாமல் இந்த சப்பீராலும் உள்ளே வந்தபோது சப்பீராடத்தில் அந்த அப்போஸ்தலர் பேர் அதே கேள்வியை தான் கேட்டார். இவளும் உடனே ஆமாம் என்று சொன்னவுடன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்வதற்கு 2 பேருக்கும் ஒருமனப்பட்டதென்ன என்று கேட்டவுடன் அவள் அந்த இடத்திலே ஜீவனை விட்டாள். அந்த ஆதி திருச்சபையிலே இதை கேள்விப்பட்ட அத்தனை பேருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, பணம் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. நீங்கள் பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தவறாதீர்கள். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லாதீர்கள்.